Hi, welcome to Litfish channel. This writer named Charles Lamb, அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு வாக் எஸ்ஸே ட்ரீம் சில்ட்ரன் ஆர் எவ்ரி அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சார்ல்ஸ் லேம்ப் he was born in the year 1775 and died 1834. அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் எஸ்ஸேயிஸ்ட் poet and also very famous person in literature. அதுக்கப்புறம் எஸ்ஸேஸ் ஆஃப் எலியா அப்படின்ற அவரோட அந்த சுடோனியம் அப்படின்னா பென் நேம், அது மூலமாக தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சில்ட்ரன் புக் டேல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆச்சு லிட்ரேச்சரில். அது வந்து அதோட கோஆத்தராக யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவரோட ஓன் சிஸ்டர் மேரி லேம்ப் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் தென் இவருக்கு நிறைய பேர் வந்து லிட்ரரி லுமினரிஸ் வந்து இருந்திருக்காங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து லிட்ரேச்சரில் இருந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சாமுவல் டெய்லர் கோல்ட்ரிட்ஜ், ராபர்ட் சவுதே, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், வில்லியம் ஹாஸ்லெட், இவங்க எல்லாமே. அண்ட் தென் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா பர்சனல் டச்சஸோடையும் இன்ட்ராஸ்பெக்டிங் ரைட்டிங் ஸ்டைல்லையும் தான் எழுதியிருப்பார். ஸோ இன்ட்ராஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்னா டீப் தாட். ஸோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா டீட்டெயில்டாக அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறது, ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட மைன்யூட் திங்ஸாக இருந்தால் கூட டீட்டெயில்டாக பேசுகிறது, அந்த மாதிரி தான். அதில் எதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் அப்படின்னா அவரோட பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ், அவர் பர்சனலாக எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் லேம்ப் வந்து ஒரு கிரேட் மாஸ்டர் ஆஃப் தி இங்கிலீஷ் எஸ்ஸே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட லைஃப் டைமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லிட்ரரி ஃபிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அவரை என்னென்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா த பிரின்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கமிங் டு த பாயிண்ட், ட்ரீம் சில்ட்ரன் ஆர் எவ்ரி. ஸோ இதில் எதை பற்றி பேசியிருக்காருன்னா இதுலேயும் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னா அவரோட லைஃப்பில் இருந்த யார் கூடலாம் அவர் நிறைய பாண்ட் வச்சுருந்தார், அவங்களோட எப்படி இருந்தார் அப்படின்றத பற்றி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பிரதர் கூட, கிரேட் கிராண்ட் மதர் கூட, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப், அதாவது அவருக்கு வந்து மேரிட் ஆகலை, அவங்க லவ் அஃபேர்டு லேடி கூட எந்த மாதிரிலாம் வந்து லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணார் அப்படின்றத பற்றி தான் வந்து சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக எப்படி டிப்ரெஷன்ஸ், பெயின்ஸ், எந்த மாதிரியான பெயின்ஸ்லாம் அவருக்கு கிடைச்சது லைஃப்பில் அப்படின்றது தான் இந்த ட்ரீம் சில்ட்ரனில் சொல்லியிருக்காரு. இதோட தீம் என்ன அப்படின்னா இமேஜினேஷன் இருக்குது, அவரோட சைல்டுஹுட் மெமரிஸை வந்து ரீகால் பண்ணியிருக்காருங்க. அதுக்கப்புறம் லவ்னா என்ன, அந்த லவ் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா எவ்வளோ பெயினிங்காக இருக்கும் அதை பற்றிலாம் பேசியிருக்காரு. இந்த எஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா 1823 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா லண்டன் மேகசினில். ஸோ டீட்டெயில்டு சம்மரிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இமேஜினரி சில்ட்ரன் ஆஃப் ஜேம்ஸ் எலியா John and Alice asked him to tell them about his grandmother and their great-grandmother, Mrs. Field, who used to live in a great mansion in Norfolk. The house belonged to the rich nobleman who lived in another new-fashioned house. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு இமேஜினேஷன் தான். ஒரு இமேஜினரி சில்ட்ரன்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. யார் அப்படின்னா ஜான் அண்ட் அலைஸ். இதில் நரேட்டர் யாருன்னா ஜேம்ஸ் எலியா யார்? ஆத்தர் த சார்ல்ஸ் லேம்ப் தான். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவங்க சில்ட்ரன் கூட வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து பெட்டில் இருக்கப்போ வந்து அவங்க சில்ட்ரன் வந்து பெட் டைம் ஸ்டோரிஸ் வந்து கேட்குறாங்க. இந்த அலைஸும் ஜானும் நம்மளோட எல்டர்ஸை பற்றி சொல்லுங்கள், உங்கள் கிராண்ட்மா பற்றி, உங்கள் கிரேட் கிராண்ட்மா பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்போ ஜேம்ஸ் எலியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அவருடைய கிரேட் கிராண்ட் மதரை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பேர் என்ன அப்படின்னா மிஸ்ஸஸ் ஃபீல்ட். அந்த லேடி கிரேட் கிராண்ட் மதர் நேம். அவங்க எங்கே லிவ் பண்ணாங்க அப்படின்னா நார்ஃபோக் அப்படின்ற பிளேஸில் ஒரு கிரேட் மேன்ஷன், ஒரு பெரிய மேன்ஷன், ஓல்டு ஃபேஷன்டு மேன்ஷனில் தான் வந்து அவங்க லிவ் பண்ணாங்க. அந்த ஹவுஸ் ஆக்சுவலி அவங்களோடது கிடையாது, ஒரு ரிச் நோபல் மேனோடது. மிஸ்ஸஸ் ஃபீல்டு வந்து அந்த மேன்ஷனை ரொம்ப டேக் கேராக பார்த்துக்கிறதுனால அவங்க அன்டில் ஹர் டெத், அவங்க சாகிற வரைக்கும் நீங்களே பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிச்மேன் எங்கே போயிடுறாரு அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட்டு சிட்டி சைடு அந்த மாதிரி இன்னொரு அனதர் வில்லேஜில் போயிட்டு ஒரு நியூ ஃபேஷன்ட் ஹவுஸை வந்து வாங்கிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டார். இப்போ கிராண்ட் மதர் ஃபீல்டு எப்படி இருக்காங்க அப்படின்னா வாஸ் த கீப்பர் ஆஃப் த ஹவுஸ் வித் கம்ப்ளீட் டிக்னிட்டி till her death, and she looked after the house with great care as though it was her own. அவங்களோட சொந்தமான பேலஸ், சொந்தமான மேன்ஷன் மாதிரியே அந்த ஓனர் அப்படின்ற அந்த டிக்னிட்டியோடையே அந்த மேன்ஷனை ரொம்ப நல்லா பார்த்துட்டு அவங்க சாகிற வரைக்கும் அதே மாதிரியே இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறார்.
The tragic incident of the two children and their cruel uncle had taken in the house. The children had come to know the story from the ballad of the children in the wood. The story was carved in wood upon the chimney piece in the hall. ஆக்சுவலி அந்த ஓல்டு மேன்ஷனில் ஹாலில் வந்து அந்த ஒரு சிம்னி இருக்குது. அந்த சிம்னியில் வந்து என்ன அப்படின்னா இந்த சில்ட்ரன் இன் த வுட் அப்படின்ற ஒரு ஸ்டோரி வந்து அதில் வந்து அழகாக தத்ரூபமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. எதில் அப்படின்னா வுட்டில் மரத்தாலேயே வந்து செதுக்கியிருக்காங்க. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா வந்து 2 சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் கிடையாது, அங்கிள் தான் டேக் கேர் பண்ணணும். ஆனால் அந்த அங்கிள் வந்து ஒரு க்ரூயல் மேன், சொத்துக்காக அவங்கள கொல்ல சொல்லிடுறான். 2 கில்லர்ஸை வந்து அதுக்குன்னு ரெடி பண்ணுறான். அந்த 2 கில்லர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப ரக்கடாக இருக்கான், ஒருத்தர் சாஃப்ட் அண்ட் ஹேண்டட் நேச்சராக இருக்கான். அந்த சாஃப்ட் நேச்சர்ட் மேன் வந்து குழந்தைங்களை கில் பண்ண வேணால் நம்ம ஃபாரஸ்ட்டில் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ரக்கட் வந்து இல்லை நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த சாஃப்ட் நேச்சர்ட் கில்லர் வந்து அந்த ரக்கட் பர்சனை கொன்னுட்டு அந்த 2 சில்ட்ரனையும் வந்து ஃபாரஸ்ட்டில் விட்டுட்டு போயிடுறான். இப்போ இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, அந்த 2 சில்ட்ரன் ஃபாரஸ்ட்டில் எப்படி வந்து அங்கே சர்வை பண்ணுறதுன்னு தெரியாமல் பசியிலேயே இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த அங்கிள் அந்த க்ரூயல் அங்கிள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்ச நாளில் வந்து ஒரு க்ரூயல் டெஸ்டினியை மீட் பண்ணி அவனும் இறந்து போயிடறான். ஸோ இந்த ஸ்டோரி தான் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப தத்ரூபமாக வந்து அந்த சிம்னியில் வந்து இருந்திருக்கு, நான் அதை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் எலியா வந்து சொல்கிறாரு அந்த குழந்தைங்கள்ட்ட. But a foolish rich man later pulled down the wooden chimney and put a chimney of marble. The new chimney piece had no story on it. Alice was very unhappy and her anger looked like her mother. இப்போ அந்த நோபல் ரிச்மேன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கிராண்ட்மா இறந்ததுக்கப்புறம் அந்த சிம்னியில் இருக்க அந்த வுட்டன் ஸ்டோரி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக வந்து பிளாங்காக மார்பிளை வந்து போட்டுட்டாரு. இப்போ அங்கே வந்து எந்த ஒரு ஸ்டோரியுமே அந்த சிம்னியில் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்குறப்போ வந்து அந்த 2 பேர் கேட்டுட்ருக்காங்க இல்லையா, அலைஸ் ஜான், அந்த பொண்ணு அலைஸ்க்கு வந்து இது கேட்கவே பிடிக்கவே இல்லை. அதுக்கு வந்து கோவம் வருது. யார் மாதிரி கோவம் வருதுன்னு ஜேம்ஸ் சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மா மாதிரி ஒரு கோவம் வந்துடுது அப்படின்னு சொல்கிறார். When the house came to decay later, after the death of Mrs. Field, the nobleman carried away the ornaments of the house and used them in his new house. ஸோ அந்த கிராண்ட்மா ஃபீல்டு இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, அந்த ஓனர் வந்து அந்த வீட்டில் இருந்த ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த ஆன்டிக் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற பிளேஸ்க்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. இப்போ அந்த ஹவுஸ் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, the ornaments of the old house looked very awkward in the new house. Just like the beautiful tombs of the Westminster Abbey would look awkward if placed in someone's drawing room. Things looked beautiful only if they are in harmony with the surroundings. ஸோ அந்த ரொம்ப முக்கியமாக ரொம்ப அழகாக இருந்த அந்த மேன்ஷனுக்கு அழகாக இருந்த திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணங்காட்டிக்கு அந்த வீடு பார்க்கவே எப்படின்னா ரொம்ப ஆக்வர்டாக ஒரு அமைப்பே இல்லாமல் அசிங்கமாக இருக்குது. இதை வந்து ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, வெஸ்ட்மினிஸ்டர் அபே அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஃபேமஸ் பொயட்ஸோட கல்லறைகள் எல்லாமே வெஸ்ட்மினிஸ்டர் அந்த டூம்ப் அங்கே தான் இருக்குது. அது அந்த டூம்பாக பார்க்குறப்ப அது நல்லாயிருக்கும். ஆனால் அதே டூம்பை நம்மளோட ட்ராயிங் ரூமில் கொண்டு வந்து வச்சா அதை பார்க்க அழகாக இருக்குமா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு அழகு இல்லாமல் அந்த மேன்ஷன் மாறிடுச்சு. இப்போ அதோட ஹார்மனி, அந்த சரௌண்டிங்ஸ், அது எல்லாமே இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. John enjoyed the comparison and smiled as if he has also felt it would be very awkward indeed. Grandmother Field was a very good and religious lady, had well acquainted with the book of Psalms in Old Testament and a great portion of the New Testament in the Bible. Alice here spread her hands as if she was not interested in the praise of the quality of the great grandmother. இப்போ அந்த ஜான் அந்த பையன் கேட்டுட்ருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த கம்பேர் பண்ணி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் அந்த மேன்ஷன் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப அவனுமே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் ஃபீல் பண்ணுறான். இப்போ அந்த மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அது ஜேம்ஸு கிராண்ட் மதரை பற்றி சொல்கிறார். அவங்க வந்து ஒரு குட் நேச்சர்ட் லேடி, அவங்க ஒரு ரிலீஜியஸ் லேடி, நிறைய பைபிள்ஸ், ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட்ஸில் இருந்தால் நிறைய சாங்ஸ் PSALMs அப்படின்னா சாங்ஸ்,
ஃப்ரம் த பைபிள். அவங்க வந்து நிறைய பாடுவாங்க, நிறைய லேர்ன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி சொல்லலாம் வந்து அலைஸ்க்கு வந்து இந்த கிராண்ட்மா பற்றி கேட்குறதே பிடிக்கவே இல்லை. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரியே வந்து பார்க்க அதே மாதிரியே ஒரு மாதிரி கெஸ்டரிங்லாம் விட்டுட்ருக்கா, கையை முறுக்கிறது, ஸ்ப்ரெட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். Children find difficult to learn about Field. Grandmother Field, who was in her young age, she became a famous dancer in her country. Soon she was deceased by cancer. During that time, the spirits of the two infants which haunted the house at night. She did not afraid and slept alone. But Elia used to sleep with his maid, as he has not so good and religious. John tried to look courageous, but his eyes expanded in fear. ஸோ அவங்க சில்ட்ரன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நான் ஃபீல்டை பற்றி பேசுகிறது வந்து பிடிக்கவே இல்லை, ஒரு மாதிரி வேகாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து தொடர்ந்து அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கிறார். என்ன அப்படின்னா, அவங்க சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு ஃபேமஸ் டான்ஸராக இருந்தாங்க அந்த வில்லேஜ்லேயே, அவங்க தான் ரொம்ப பிரபலமான டான்ஸரு. ஆனால் அந்த விஷயம் வந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆகலை. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கேன்சர் டிசீஸில் வந்து அஃபெக்ட் ஆனதுனால அவங்க ரூமை விட்டே வெளியே வரதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்க ரூமில் இருக்கிறப்போ 2 ஸ்பிரிட்ஸ், அதாவது என்ன 2 இன்ஃபேண்ட்டோட ஸ்பிரிட்ஸ், 2 கோஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஸ்டேர்ஸில் ஏறி விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நைட் டைமில் வந்து அந்த சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லி கிராண்ட்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து கிராண்ட்மா வந்து பயப்படவே மாட்டாங்க. அது அவங்க தனியாகவே அந்த மேன்ஷனில் வந்து இருந்தாங்க. அவங்க சாகிற வரைக்கும் அந்த இன்ஃபேண்ட்ஸ் வந்து டெய்லி வரும், ஆனால் அவங்க முன்னாடி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. ஆனால் நான் எப்போல்லாம் அங்கே போகிறேனோ எனக்கு ரொம்பவே பயம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய சர்வன்ட் மெய்டு கூட வந்து படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா நான் அந்தளவுக்கு ஒரு நல்லவனும் கிடையாது, ரிலீஜியஸ் பர்சனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதை கேட்குறப்ப வந்து அந்த பையன் ஜானுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலுமே வந்து அதை வெளியே காட்டிக்காமல் ரொம்ப போல்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து கரேஜியஸ் பர்சன் மாதிரி வந்து ஃபேஸை வச்சுக்கிறான். When the grandmother died, many people in the neighborhood, including the gentry அப்படின்னா rich person or the aristocrats, attended her funeral. Grandmother Field was a courageous lady, but later she was bowed down by a disease called cancer. She was good at her grandchildren. ஸோ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, வெரி சூன் அந்த டிசீஸில் கேன்சர்னால அஃபெக்ட் ஆகிட்டாங்க இல்லையா, ஸோ இறந்து போயிடுறாங்க. அவங்க ஃபியூனரலுக்கு வந்து நிறைய பேர் வந்தாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க, பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க, பணக்காரங்க, படித்தவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு போல்டான, ஒரு கரேஜஸ்னால் போல்டான லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த டிசீஸில் சஃபர் ஆனால் கூட அவங்க வந்து ரொம்ப போல்டாக வந்து அவங்க லைஃப்பை லீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து அவங்களோட கிராண்ட் சில்ட்ரன்கிட்டையும் வந்து ரொம்ப நல்ல விதமாக தான் நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். எலியா இன் சைல்டுஹுட் யூஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் ஹாலிடேஸ் தேர். ஹி யூஸ் டு கேஸ் அப்பான் த பஸ்ட் ஆஃப் த 12 Caesars, emperors in Rome, or roam about in the mansion or in the garden. ஸோ எலியாவுமே கூட ஒன் ஆஃப் த கிராண்ட் சில்ட்ரன் ஆஃப் தட் ஃபீல்டு இல்லையா. ஸோ அவர் வந்து அவரோட ஹாலிடேஸை வந்து அங்கே தான் அந்த மேன்ஷனில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு இமேஜ் இருக்கான், என்ன ஒரு ஸ்டாச்சு இருக்கான் அங்கே. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா 12 Caesars, அதாவது ரோம எம்பரர் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ 12 Caesarsோட இமேஜஸுமே அங்கே பார்க்க முடியும். அதை வந்து நான் ரொம்ப டீப்பாக அதை நான் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு மேன்ஷனில் இருக்க ஒரு ரூமுக்கும் போவேன், கார்டன்லாம் சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து இப்போ அவுட் சைட் ஆஃப் த மேன்ஷனை பற்றி சொல்ல போகிறார். இன் த கார்டன் தேர் வேர் ஃப்ரூட்ஸ் லைக் நெக்ட்ரைன்ஸ், பீச்சஸ், ஆரஞ்சஸ் அண்ட் அதர்ஸ். ஸோ நெக்ட்ரைன் நிறைய நெக்ட்ரைன்ஸ் மாதிரி, பீச்சஸ், ஆரஞ்சு. ஸோ இதோட ட்ரீஸ், அதோட ஃப்ரூட், அந்த ட்ரீஸில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்லாம் நான் வந்து பார்க்க முடியும். ஆனால் எலியா நெவர் பிளக்ட் தேம் பட் ரேதர் என்ஜாய்ட் லுக்கிங் வித் தேம். ஆனால் நான் ஒரு நாள் கூட அந்த ட்ரீஸில் இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நான் பொறிச்சதே கிடையாது. அதோட அழகை பார்த்து நான் அட்மையர் பண்ணி சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. Here John deposited a bunch of grapes upon a plate again, but Alice and he too were not tempted by it. ஸோ அந்த டைமில் இந்த 2 சில்ட்ரன் அலைஸ் அண்ட் ஜான் இருக்காங்க இல்லையா, ஜான் வந்து கையில் வந்து கிரேப்ஸ் வச்சுருக்கான். ஆனால் 2 பேருக்குமே அதை சாப்பிடணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இல்லை. Of all the grandchildren, grandmother Field loved John,
her uncle the most. John was handsome as the king and spirited, fond of riding, hunting and outdoor activities. ஸோ அடுத்தது யாரை பற்றி பேச போகிறாரு அப்படின்னா அந்த சில்ட்ரனோடைய அங்கிள்னா யார் அப்படின்னா எல்டர் பிரதர் ஆஃப் ஜேம்ஸ் எலியா, அவரை பற்றி தான் பேச போகிறாங்க. ஸோ அவர் பேர் என்னது தான், ஜான் தான். ஸோ அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு ராஜா மாதிரி இருப்பார். ரைடிங் போவார், ஹண்டிங் போவார், அவுட்டோர்லேயே தான், அதாவது ஒரு தனியாக ஒரு இடத்துல உக்காந்ததே கிடையாது, துருன்னு எல்லா இடத்துலையும் போயிட்டே இருப்பார். அதனால என்னோட கிரேட் கிராண்ட்மாக்கு வந்து ஜானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He used to take James Elia while he was lamb-footed upon his back out for outings. ஸோ இந்த டைமில் ஜேம்ஸ் எலியாக்கு என்ன ஆகுதுன்னா lamb-foot ஆயிடுறாரு. lamb-footed அப்படின்னா சண்டுக்கால் நொண்டி நடக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான டிசீஸில் அஃபெக்ட் ஆயிடுறாரு. இந்த ஜானோட எல்டர் பிரதர் தான் எங்கே போனாலுமே சரி அவரோட பேக்கில் வந்து தூக்கி வச்சுட்டு ஒரு மைல் கணக்கில் கூட நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஜேம்ஸ் டிட் நாட் டூ இட் when John was lame-footed. He was sorry for that. John died later and James missed him much. Alice and John are crying after hearing all this. ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே வந்து ஜானோட எல்டர் பிரதருமே என்ன ஆயிடுறாரு, lamb-footed ஆயிடுறாரு. என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கும் சண்டுக்கால் வந்துடுது. ஆனால் ஜேம்ஸ் வந்து lamb-footed இருந்தப்போ வந்து ஜான் வந்து ஹெல்ப் பண்ணார். ஆனால் ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணலை, அவரோட எல்டர் பிரதரை தூக்கிட்டு போகல, எதுவுமே கேர் பண்ணவே இல்லை. கூடிய சீக்கிரத்துலேயே என்னாச்சு அப்படின்னா அவரோட காலை வந்து டாக்டர் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்தது கூட வந்து ஜேம்ஸ் எலியா வந்து ஃபீல் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் எப்போல்லாம் அவரோட எல்டர் பிரதரோட மெமரிஸ் வரப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா இப்படி நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. இது கேட்குறப்ப வந்து அந்த குழந்தைங்க அலைஸும் ஜானும் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் the children began to cry at the sad turn of the events. They asked him not to continue the story of the Uncle John, but to tell them about their dead mother. The father began to tell them how he had courted their mother, Alice, Lamb's wife, for 7 years. He was at times hopeful of winning her and at times in despair. He explained to them what coyness, difficulty and denial mean in an unmarried lady. ஸோ அப்போ அந்த சில்ட்ரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அழுகுறதெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க, பெட்டர் என்ன பண்ணுங்க, அந்த அங்கிள் ஸ்டோரியவே விட்டுருங்க, நம்மளோட டெட்டை எங்களோட அம்மாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா அவங்க அம்மா பேர் வந்து அலைஸ், அவங்க அம்மா பேரும் அலைஸ் தான். ஸோ 7 இயர்ஸாக நானும் உங்கள் அம்மாவும் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தோம், நிறைய விஷயங்கள் சேடாக இருந்துச்சு. காயினஸ், லவ்னா என்ன, அதில் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் வரும், அப்புறம் எப்படி பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லா விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாரு. When the father looked at Alice, she looked at every time much like her mother. ஸோ எப்போல்லாம் வந்து ஜேம்ஸ் எலியா வந்து அலைஸ் அந்த குழந்தை சின்ன பொண்ணை பார்க்குறாரோ அப்போல்லாம் வந்து அவங்க லவ் பண்ண அவங்க ஒய்ஃபை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Thereafter the children began to grow fainter. They began to go away further and further till the father could hardly see them. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்பயே என்ன ஆகுது அப்படின்னா அந்த சில்ட்ரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே மறைய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி தூரமாக போக ஆரம்பிக்கிறாங்க. ஜேம்ஸ் எலியானால அவங்கள பார்க்கவே முடியல, மறைய ஆரம்பிச்சிடுறாங்க. From a great distance, they seemed to say that they were not children of Alice, John, nor of James Elia. They were not children at all. They were real children of Elia only. She is not your wife and their mother only. ஸோ கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு அவங்க பேசுகிற சவுண்டு வந்து ஜேம்ஸ் எலியாவுக்கு வந்து கேட்குது. என்ன கேட்குது அப்படின்னா வந்து நாங்கள் வந்து உங்களோட குழந்தைங்க கிடையாது, நீங்கள் எங்கள் ஃபாதர் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் முதல்ல குழந்தைங்களே கிடையாது, நாங்கள் யாரோட சில்ட்ரன் அப்படின்னா எலியா, அதாவது இவர் வந்து இவரோட ஒய்ஃப்னு சொன்னாங்க இல்லையா, அவரோட சில்ட்ரன் தான். ஆனால் ஃபாதர் யார் கிடையாது, ஜேம்ஸ் எலியா கிடையாது, இன்னொரு பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி எலியா வந்து உங்கள் ஒய்ஃபும் கிடையாது, ஆனால் அவங்க எங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. Lamb wakes up and finds himself in armed chair and James Elia was vanished.
ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, லேம்ப் வந்து தூக்கத்தில் ஆர்ம் சேரில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ட்ரீம் வந்திருக்கு. அந்த ட்ரீம்லேருந்து முழிச்சுக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த 2 சில்ட்ரனும் போயிட்டாங்க. அந்த ஜேம்ஸ் எலியாங்கிற கேரக்டரும் மறைஞ்சு போயிடுச்சு. The whole story is based on life of Lamp. He was never able to get married and childless died. ஸோ அவரோட ஒரிஜினலாக அவரோட லைஃப்பில் வந்து அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கல, அவருக்கு குழந்தைங்களும் கிடையாது. He is also regretting and remembering the moments like about his father, about grandmother, his childhood etc. இதில் எதை விஷயத்துனா வருத்தப்படுறாரு. அதாவது என்னென்னா அவரோட அம்மா கூட, அவரோட பிரதர் கூட, கிராண்ட்மா கூட, அவர் சைல்டுஹுட் டேஸ்லாம் எந்த மாதிரியான சேட் இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நினச்சி வருத்தப்படுறாரு. ஸோ ஹோல் ஆஃப் த எஸ்ஸே இஸ் ஃபுல் ஆஃப் மெலன்கலி அண்ட் சேட் டோன் ஆஃப் லேம்ப்ஸ் லைஃப். ஃபுல்லாகவே வந்து ஒரு சேட் டோனில் தான் வந்து இந்த லைஃப் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. சைல்டுஹுட் மெமரிஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ப்ரீஷியஸ் தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதில் பேசியிருக்காரு. ஆனால் அது ஒரு சேட் டோனில் சொல்லியிருக்கார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய லிட்ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.